வந்து இப்போ மெரிடியன்ல எப்படி இருக்கு அப்படிங்கறத பத்தி உங்களுக்கு சில ஒரு எக்ஸ்பிளேஷன் கொடுக்கணும் அப்படிங்கறத தான் இந்த காணொலி போடலாம்னு முடிவு பண்ணியிருக்கேன். ஏற்கனவே வழக்கமா நம்ம பாத்தீங்கன்னா கையில நம்ம வந்து போகும்போது ஃபுல் கையில நமக்கு மெரிடியன் இருக்குன்றதை நம்ம சொல்லுவோம். உங்களுக்கு முதல்ல வந்து ஒரு டெமோல இருந்து ஆரம்பிக்கலாம்னு பாக்குறேன். இது வந்து ஒரு மாடல் டெமோ. ஏன்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து நீடலிங் போடுறதும் போட்டு காட்டுறதுக்கு ஈஸியா இருக்கும் அப்படின்றதுக்காக தான். இதுல பாத்தீங்கன்னா இந்த 2 விரலை மட்டும் எடுத்திருக்கோம். இது வந்து இன் மெரிடியன், மெரிடியன். இதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து இது வந்து லங், பிரெயின், ஹார்ட், ஸ்பிளீன், லிவர், கிட்னி. இது வந்து வழக்கமான அதுல எல்லாம் எந்த மாற்றமும் கிடையாது. இங்க என்னன்னு கேட்டீங்கன்னா முதல் 2 மடிப்புகள்ல மட்டுமே நம்ம வந்து இந்த 6 சக்திகளும் வந்து விடுகின்றது. இதுல பாத்தீங்கன்னா இங்க வந்து முதல் மடிப்பை 3ஆக பிரிக்கின்றோம். இந்த டாப், மிடில், அடுத்து பாட்டம், இது 3ஆ பிரிக்கிறோம். 2வது மடிப்புக்கும் முதல் மடிப்புக்கும் உள்ள கேப்பை வந்து 4ஆக பிரிக்கிறோம். 4 ஸ்டெப்பா பிரிக்கிறோம். அவ்வளவுதான் இங்க பிரிக்கக்கூடிய விஷயம். இந்த 2லயுமே அதே மாதிரி தான் உங்களுக்கு பிரிச்சு நான் காமிச்சிருக்கேன். இதுல பாத்தீங்கன்னா இந்த இன்சைட்ல பொறுத்த வரைக்கும் முதல் மடிப்புல இந்த புள்ளி, இந்த குறிப்பிட்ட இந்த புள்ளி வந்து இந்த புள்ளி என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த புள்ளியை பொறுத்தவரை இது வந்து விண்டு, ஹீட்டு, ஹாட்னஸ் போகும். விண்டு, ஹீட்டு, ஹாட்னஸ் போகும். கீழே பாத்தீங்கன்னா ஹியூமிடிட்டி, இங்க வந்து ஹியூமிடிட்டி, ட்ரைனஸ், கோல்ட்னஸ். அதே மாதிரி விண்டுக்கு அப்புறம் கீழே ஹியூமிடிட்டி, ட்ரைனஸ், கோல்ட்னஸ். கலர் கொடுத்திருக்கேன், உங்களுக்கு ஓரளவுக்கு தெரியாம கூட இருக்கலாம். இந்த டைரக்ஷன் ஆஃப் தி எனர்ஜி ஃப்ளோ பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கிராஸா வரணும்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து இந்த ஒரு மெரிடியனை வந்து நம்ம டோனிஃபை பண்ணி காட்டலாம், ஹியூமிடிட்டியை காமிக்கிறோம் வச்சுக்கோங்களேன். ஹியூமிடிட்டியில நீடலிங் போடுறதாக இருந்தால் இதான் அதோட மையம், இதான் அந்த புள்ளி. அதுல நம்ம என்ன பண்ண கிராஸாக இப்படி நீடலிங் போட்டால் டோனிபிகேஷன். ஓகேங்களா? ஒரு செடேஷன் ஒண்ணு காட்டுறேன் பாருங்க. இந்த இன்னொரு மெரிடியன் எடுத்துக்கிறேன். இதுல வந்து டைரக்ஷன் பாத்தீங்கன்னா கீழ் நோக்கி வரும் டைரக்ஷன். கீழ் நோக்கி வந்தா டோனிபிகேஷன், மேல் நோக்கி போட்டா செடேஷன். இப்ப இதுல கீழ் நோக்கி இதுல இருக்கிற இதே மாதிரி இங்க நம்ம இங்க வந்து கொடுத்திருக்கோம். இதுல வந்து செடேஷன் இன்னொரு மெரிடியன் எனர்ஜி செடேஷன் பண்ணி வச்சுக்கோங்க. செடேஷன் பண்ணும் பாத்தீங்கன்னா சப்போஸ் விண்ட செடேட் பண்றேன், இந்த மாதிரி போட்டோம்னா என்ன ஆகும்? விண்டு, செடேஷன். ஆப்போசிட் சைட்ல இது டோனிபிகேஷன், இது ஆப்போசிட் சைட்ல வந்து செடேஷன். இப்போ அதே மாதிரி அடுத்து இன்னொரு இதை எடுக்கிறேன் நான். இப்போ நம்ம வந்து பிரெயின்ல எடுத்திருக்கோம். அடுத்து பாத்தீங்கன்னா இது வந்து நம்ம ஸ்பிளீன், லிவர்ல எடுப்போம். லிவர்ல பாத்தீங்கன்னா லிவர்ல வந்து நம்ம ஹார்ட்னஸ் வந்து டோனிபிகேஷன் பண்றோம். ஒரு எக்ஸாம்பிள் டோனிபிகேஷன் பண்றோம். இந்த மாதிரி நீடலிங் போட்டால் என்ன ஆகும்? டோனிபிகேஷன். இது இந்த ஏரோ மார்க் வருது. இதே கோல்ட்னஸ் வந்து செடேட் பண்றோம் வச்சுக்கோங்க. செடேட் பண்ணும்போது ஆப்போசிட் டைரக்ஷன் நீடலிங் போடணும். இந்த மாதிரி போட வேண்டும். இதுதான் வந்து நம்முடைய இன் பகுதியில் நாம வந்து டோனிபிகேஷன், செடேஷன் எப்படி பண்றோம் அப்படிங்கறத உங்களுக்கு காமிச்சிருக்கேன். அடுத்தது பாத்தீங்கன்னா அப்படியே பின்பக்கம் வந்து யாங்ல எப்படி எனர்ஜி ஃப்ளோ எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா அதே மாதிரி தான். முதல் மடிப்புல இருந்து மேல இருந்து 3ஆக பிரிக்கிறோம். கீழே இருக்கிறத 4ஆக அந்த 4 புள்ளிகள் வந்து மேல 3 புள்ளிகள், 3. இங்க என்னன்னு கேட்டீங்கன்னா கீழே வந்து இங்க பாத்தீங்கன்னா கீழே வந்து எல்லாமே கோல்ட்னஸ் இருக்கும். இங்க வந்து மேல வந்து கோல்ட்னஸ் வந்துடும். ஃபர்ஸ்ட் இந்த மேல கூடிய ஃபர்ஸ்ட் பாயிண்ட் கோல்ட்னஸ் வரும். கோல்ட்னஸ், அடுத்து பாத்தீங்கன்னா ட்ரைனஸ், ஹியூமிடிட்டி, விண்ட், ஹீட், ஹாட்னஸ். இந்த விண்டு மேல போயிடும், ஹாட்னஸ் கீழே வந்துடும். அங்க வந்து சேஞ்ச் ஆகி வரும். ரெண்டு கையில ஒரே மாதிரி தான். இந்த டைரக்ஷன் ஆஃப் தி எனர்ஜி ஃப்ளோ வந்து கீழ் நோக்கி வரக்கூடியது. சப்போஸ் இதுல வந்து ஒரு மெரிடியன் எடுத்துக்கிறோம். இதுல வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஸ்பைனல் கார்டு மெரிடியன். ஸ்பைனல் கார்டுல வந்து விண்ட டோனிபிகேஷன் பண்றதாக இருந்தால் நாம என்ன பண்ணணும்? நீடில வந்து நம்ம இந்த மாதிரி இந்த டைரக்ஷன் நம்ம வந்து நீடிலிங் போட வேண்டும். இப்படி போட்டா என்ன ஆச்சு? இந்த மெரிடியன்ல விண்ட வந்து நம்ம என்ன பண்ணிருக்கோம்? டோனிபிகேஷன் பண்ணிருக்கோம். சப்போஸ் ஹாட்னஸ் வந்து செடேட் பண்ணணும்னு சொன்னால் என்ன பண்ணணும்? நீடிலிங் வந்து ஆப்போசிட் சைட்ல போடணும். இந்த மாதிரி போட்டா என்ன ஆகும்? we are sedating the hotness. அதே மாதிரி அடுத்து வந்து நம்முடைய நடுவிரல் இருக்க மெரிடியன்ல ஒரு மெரிடியன் எடுத்துக்கலாம். இதுல எடுக்க ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா இதுல வந்து ஹாட்னஸ் டோனிபிகேஷன் பண்றதா இருந்தால் ஏரோ மார்க் வந்து இந்த டைரக்ஷன் ஹாட்னஸ் டோனிபிகேஷன். இதே மெரிடியன்ல வந்து கோல்ட்னஸ் வந்து செடேட் பண்றதாக இருந்தால் இந்த டைரக்ஷன் ஆஃப் தி எனர்ஜி ஃப்ளோ வந்து இந்த மாதிரி வந்து செடேஷன். இதுதான் வந்து டோனிபிகேஷன், செடேஷன் அப்படிங்கிறது இந்த மாடல்ல நாம எப்படிங்கறத உங்களுக்கு காமிச்சிருக்கின்றேன். இது ஓரளவுக்கு உங்களுக்கு புரியும் நினைக்கின்றேன். ரொம்ப ஈஸியான ஒரு எளிமையான முறையில் உங்களுக்கு நீடலிங் எப்படி போடுறது என்னங்கிறத உங்களுக்கு காமிச்சிருக்கின்றேன். நன்றி நண்பர்களே. மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.